திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதிபதியே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குற்றாலத்தியம் கூத்தா போற்றி, கோகழி மேவிய கோவே போற்றி. நால்வர் பொற்பாதங்கள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இந்த ஸ்தலம் மிக பழமை வாய்ந்த ஸ்தலம். இங்கு வியாபித்திருக்கும் இறைவன் அருள்மிகு விசாலாட்சிமாள் உடலிலே காசி விஸ்வநாத திருக்கோயில். இதில் மிக அற்புதம் என்னவென்றால், காசியிலிருந்து பாண்டிய மன்னரால் கொண்டு வரப்பட்ட சிவலிங்கம் சிவகாசியிலே தங்கிவிட்டது. அதன் வழித்தொண்டலாக வருகிற அந்த குற்றாலநாதரையும் தென்காசி விஸ்வநாதரையும் சேர வரக்கூடிய பாதைகள் அத்தனையுமே காசி விஸ்வநாதர் வியாபித்திருக்கிறார். அதன்படி பார்க்கும்போது இங்கேயும் சுவாமி வியாபித்திருக்கிறார் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்மாள். இந்த கோயிலானது அகஸ்தியர் பெருமானால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது என்பது வரலாற்று சான்றிதழ். அகஸ்தியர் புராணத்தில் 365வது பாடலில் இந்த கோயிலை பற்றிய பாடல் வரிகள் பதிவிடப்பட்டிருக்கிறது. அது கொஞ்சம் புகுந்து அதை யாரும் பார்க்கலையானாலும், அதாவது இறைவன் கடாட்சம் நிறைய இருக்குதோ அவங்க கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு கோயில் இங்கே எல்லா இடங்கள்லையும் கோயில் ரொம்ப பெருசாக இருக்கும், கோபுரம் எல்லாமே பெருசாக இருக்கும் பார்க்க. ஆனால் இங்கே கோயில் எல்லாமே ரொம்ப ஸ்வாராத்தாக இருக்கும். ஆனால் உள்ளே இருக்க சுவாமியோட அனுக்கிரகம் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு தடவை 2 தடவை இந்த கோயிலுக்கு வந்தாலே அவங்களுடைய கோரிக்கைகள் இங்கே கட்டாயமாக நிறைவேற்றப்படுகிறது. அது மாதிரியான அருமையான ஸ்தலம். இங்கே பாலாலயம் பண்ணி கும்பாபிஷேகம் ஆகாமல் இருக்க காலத்தில் கூட பிரதோஷ வழிபாடு எக்காரணம் கொண்டும் நிற்காமல் பக்தர்களால் சிறப்பாக வழிபாடு நடத்தப்பட்ட ஒரு ஆலயம். இது பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது என்றாலும், ஜமீன் பரம்பரை சார்ந்த கோயிலாக இருந்தாலும், இங்கே சித்தர்கள் உடைய அனுக்கிரகம் நிறைய இங்கே உண்டு. அதில் பாலசுப்பிரமணியம் ஐயா என்பவர் இந்த கோயிலுக்கு மிகவும் ரொம்ப உரிமைப்பட்டவர் என்றே சொல்ல முடியும். சேம்புத்துநாதர் கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் மிக தொடர்புடைய ஒரு ஆலயம். இங்கு வரவங்க எல்லாருக்குமே முதல்ல சித்தர் கடாட்சம் கிடைச்சா மட்டுமே இந்த கோயிலுக்குள்ளே வர முடியும். அது சொல்ல முடியாது, உணரத்தான் முடியும். அது பார்த்தவங்களுக்கு தான் உணர முடியும். நாங்கள் இந்த கோயிலில் திருவாசக வழிபாடு பண்ணி கொண்டிருக்கிறோம். நீண்ட காலமாக பண்ணி கொண்டிருக்கோம். கோயில் நாங்கள் கும்பாபிஷேகம் முன்னும் என்று வந்தோம், இன்னும் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய கோயில் வளரணும், பக்தர்கள் வளரணும், இன்னும் நிறைய அடியார் திருக்கூட்டம் வளரணும் என்ற நோக்கத்தோடு இந்த திருப்பணியை இந்த கிராமத்தில் பண்ணி கொண்டிருக்கிறோம். நிறைய திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய பக்தர்கள் வந்தால் இன்னும் ஆலயம் பெருகும். ஏன்னா கோயில் நிறைய வருமானம் இல்லாத கோயில். பக்தர்களால் இந்த கோயில்கள் பூஜைகள் காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. கோயில் வருமானம் எதுவும் கிடையாது. ஆனாலும் எந்த குறையும் இல்லாமல் சுவாமி எல்லாருக்குமே எல்லாமே நல்லபடியாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தில் பணியாற்றுவதற்கு ஆண்டவன் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நாங்களும் ரொம்ப பெருமைப்படுகிறோம். நாங்கள் ஆருத்ரா திருவாசக அரட்டகன்ற பேரில் எல்லா இடங்கள்லையும் நாங்கள் இந்த திருப்பணியை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரியே இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கோயில் எங்களுக்கு ஒரு பணி கிடைச்சதுக்கு. நமச்சிவாயம். பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்க சைத்து, பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்க சைத்து, மின்னார் செஞ்சடை மேலிற்கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே, மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே, அண்ணே நின்னையெல்லாம் இனி யாரை நினையேனே, அண்ணே நின்னையெல்லாம் இனி யாரை நினையேனே. திருச்சிற்றம்பலம். திருக்கழுக்குன்றின் செல்வா போற்றி, பொறுப்பவர் பூவனத்து அரணே போற்றி, குற்றாலத்தியம் கூத்தா போற்றி, கோகழி மேவிய கோவே போற்றி, அருள்மிகு
விசாலாட்சி அம்மாள் உருவரை காசி விஸ்வநாத திருத்தாள்கள் போற்றி போற்றி அடியார் பெருமக்கள் இந்த அற்புதமான ஆலயத்துக்கு வந்து இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்று உங்களுடைய பொன்னான திருவடிகளை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லோரும் தரக்கூடிய ஒரு சிறப்பான ஆலயம் நமச்சிவாய. நீங்களும் வாங்க, உங்களை சார்ந்தவங்களையும் இந்த ஆலயத்துக்கு வரவழைங்க. நிச்சயமாக எல்லோருக்கும் நல்லது நடக்கும். நமச்சிவாய. அம்மா மனம் கனிந்துணது கடை கண்பா, அம்பா மனம் கனிந்துணது கடை கண்பா, அம்பா மனம் கனிந்துணது கடை கண்பா. திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதிபதியே. இங்கே அம்மாளுடைய சாகித்யம் மிக நிறைந்த ஒரு இடம் இது. சுவாமி அப்பாட்ட இருப்பார். அம்பாள் இங்கே அம்பாளை நீங்கள் வணங்கினாலே உங்களுக்கு எல்லா கிடைச்சமும் மிக சிறப்பாக கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஆலயம் இங்கே இன்னும் முருகர் பிரதிஷ்டை ஆகலை. இந்த முருகர் கூடிய விரைவில் பிரதிஷ்டை ஆகணும். அதுக்காக எல்லோரும் பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா ஒரு ஆலயம்னா முருகர் லாஸ்ட்டு அந்த முடிவு அது இந்த ஆலயத்துக்கு கிடைக்கணும். நமச்சிவாயம்.